அதிலார்க்கு 80 போர்த்த உடம்பு. நாம எல்லாரும் உயிருடன் தான் இருக்கோம். ஆனா உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில அந்த உயிர் இருக்கா? வெறும் மூச்சு விடுறதுக்கும் மனசார வாழறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த வித்தியாசத்தை தான் இந்த ஒரு சின்ன வரி ரொம்ப அழகா நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இதெல்லாம் ஏதோ பெரிய தத்துவம்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது. இத புரிஞ்சுக்க நாம ஒரு அண்ணன் தங்க கதையை கேட்கலாம். அவங்க மூலமா அன்போட வாழ்றதுனா என்னன்னு ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்கலாம். சரி, இவங்க பேரு அருண், மாயா. 2 பேரும் அண்ணன் தங்க. ஒரே வீட்ல தான் வளர்ந்தாங்க. ஆனா வாழ்க்கையை பார்க்குற விதம் 2 பேருக்கும் சம்பூர்ணமா வேற. வாங்க அவங்க கதைக்குள்ள போலாம். அருண் ரொம்ப பர்ஃபெக்ட். அவனோட ரூம்ல ஒரு சின்ன தூசி கூட பார்க்க முடியாது. எல்லாமே கச்சிதமா இருக்கும். ஆனா ஏனோ அந்த ரூம்ல ஒரு உயிர் இல்லாத மாதிரி ஒரு உணர்வு. இன்னொரு பக்கம் மாயா. அவ செடிகளுக்கு தண்ணி ஊத்துனா கூட அதுகிட்ட கதை பேசிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே தான் செய்வா. அவ செய்யற ஒவ்வொரு வேலையிலயும் ஒரு சந்தோஷம், ஒரு கொண்டாட்டம் தெரியும். அருண் அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலையும் சரியா செஞ்சுடுவான். வீட்டு பாடமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. ஆனா அதுல ஒரு மெஷின் மாதிரி ஒரு தன்மை இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். ஆனா அது ஒரு விதமான வெறுமையான அமைதி. ஆனா மாயா அப்படி இல்ல. அவ பாட்டு முணுமுணுத்துக்கிட்டே கலர் கலரா படம் வரைவா. அவ செய்யற ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு கதகதப்பு, ஒரு உயிர் இருக்கும். இப்போ ஒரு கேள்வி. ஒரு வேலைய கரெக்டா செய்யறதுக்கும் உண்மையிலேயே உயிருள்ள மனிதனா இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒரு உடல் அது நகருது, வேலை செய்யுது, எல்லாம் சரியா பண்ணுது. ஆனா அதுல எந்த உணர்ச்சியும் இல்ல, அன்பு இல்ல அப்படின்னா அது உண்மையிலேயே வாழுதுன்னு சொல்ல முடியுமா? இதுதான் இந்த கதையோட முக்கியமான கேள்வி. அவங்களோட வாழ்க்கையில ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. ஆனா அந்த ஒரு தருணம் எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. அதுவும் அவங்க பாட்டி மூலமா. அன்னிக்கு மதியம் அவங்க பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அவங்க ஓய்வா படுத்திருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கவனிப்பு தேவைப்பட்டுச்சு. அருண் உள்ள வந்தான். கரெக்டான நேரத்துக்கு ஒரு டம்ளர்ல தண்ணி கொண்டு வந்து பாட்டிக்கிட்ட கொடுத்தான். இதுவும் அவனோட மத்த வேலைகள் மாதிரி தான் இருந்துச்சு. துல்லியமா, ஆனா எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம கடமையை செஞ்சான், அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு மாயா வந்தா. அவ பாட்டிக்கு தண்ணி குடுக்கல, மருந்து குடுக்கல, எதுவும் செய்யல. சும்மா வந்து பாட்டி பக்கத்துல உட்காந்து அவங்க கைய மெதுவா பிடிச்சுக்கிட்டா. ஏதோ ஒரு பாட்ட மெல்லமா முணுமுணுத்துக்கிட்டே. அவ செஞ்சது ஒரு வேலையே இல்ல. அது முழுக்க முழுக்க அன்பு, ஆறுதல். அப்போ அவங்க பாட்டி மெதுவா சொன்னாங்க, ஒருத்தன் என் உடம்புக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தான். ஆனா இன்னொருத்தி என் உயிர் வாழுறதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தா. இந்த வார்த்தைகளை அருண் ஒட்டு கேட்டுட்டான். அது அவன் மனசுல ஈட்டி மாதிரி தச்சுது. இப்போ இந்த கேள்வி நமக்கு தான் இல்லையா? ஒரு வேலைய வெறுமன செய்து முடிப்பதற்கும் நாம செய்யற செயல்ல நம்மளோட ஒரு பகுதியையும் நம்ம அன்பையும் சேர்த்து கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாட்டியோட அந்த வார்த்தைகள் அருணுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. சொல்லப்போனா அன்னைக்கு தான் அவன் உண்மையிலே வாழ ஆரம்பிச்சான்னு சொல்லலாம். அந்த மாற்றம் அவனோட சின்ன சின்ன செயல்கள்ல வெளிப்பட ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலையில அருண் வழக்கம் போல தான் தன்னோட ரூமை சுத்தம் செஞ்சான். ஆனா இந்த தடவை கடைசியா வெளியிலிருந்து எடுத்த ஒரு சின்ன அழகான பூவை கொண்டு வந்து ஜன்னல்ல வச்சான். ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா அது அந்த கச்சிதமான ரூமுக்கு ஒரு உயிரையும் அழகையும் கொடுத்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு போய் கொடுத்தான். ஆனா இந்த முறை தண்ணியோட சேர்த்து அந்த வாரத்திலே முதல் தடவையா மனசுலேருந்து வந்த ஒரு இதமான புன்னகையும் கொடுத்தான். அதே செயல்தான், ஆனா இப்ப அதுல அன்பு கலந்திருந்தது. அதனால அது முற்றிலும் வேற மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ நாம இந்த கதையோட கடைசிக்கு வந்துட்டோம். அருண் மாயா மூலியமா நம்ம கத்துக்கிட்ட பாடம் நம்மள திரும்பவும் முதல்ல பார்த்த அந்த வரிக்கு கூட்டிட்டு போகுது. ஆக விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். அன்பு இல்லாம நாம செய்யற எந்த ஒரு செயலும் வெறும் இயந்திரத்தோட அசைவு மாதிரி தான். ஆனா அதே செயலை நாம அன்போட செய்யும் பொழுது அது இந்த உலகத்துக்கே உயிர் கொடுக்குது, நமக்கும் உயிர் கொடுக்குது. அதுதான் உண்மையான அர்த்தமுள்ள வாழ்க்கை.